குட்டி புலியே கர்ஜித்தா தாய் புலி எப்படி கர்ஜிக்கணும் உங்களுக்கு சொல்ல வேணுமா? புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. அந்த பெரிய மரத்துக்கடியில தேயிலை சொன்ன அதே மரமா? அந்த மரம் தான். நானும் சாக்லேட்லாம் போட்டு திமுக நம்மளை தடுக்க திமுக நம்மளை எதிர்க்க திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஐயா அவனுக்கு உங்களை தான் சொல்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துட கூடாதுன்னு சொல்லி யார உன்னை தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடாடா. உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவில் நின்னப்ப என் அப்பா பாக்கெட்ல இருந்து நான் திருடி கொடுத்த அந்த 50 ரூபா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. அழுதுக்கு இருக்க நீ. ஆமா சார், 6 மாசம் அமைதியா இருக்கலாம் தான் பார்த்தாங்க. எங்க 6 நாள்ல அவ்வளோ கொலை கற்பழிப்பு பெண் பாதுகாப்பு இல்ல இவ்வளோ பிரச்சனை வந்தா எங்க இந்த 6 மாசம் அமைதியா இருக்கிறது? 6 மாசம் அமைதியா இருந்தா பால் தமிழ்நாடே காணாம போயிடும் போல. அதாவது மக்கள் சார்பா கேள்வி கேட்கிற மீடியா கிட்ட இப்ப வரைக்கும் உங்களால ஒரு பேட்டி கொடுக்க முடியல. ஏன்னா உங்களால பதில் சொல்ல முடியாது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா? இதை விடடா. எங்க போய் முடிய போதும்? இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக தற்குறின்றது. நான் சொல்லாம குதிரை என்ன சொல்ல முடியும்? இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்துல சொன்னதை தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது. 41 சென்டிமீட்டர் இருந்தது இப்போது 35 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. 5 சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை தற்குறின்றது. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். நல்லா தானே சொல்லிக்கார அப்புறம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. அப்ப நீ என்ன ஆம்பளைடமா? நான் என்ன அது நான் என்னன்னா நான் என்ன கவர்ச்சி நடிகையா? நான் என்ன சில்க் சுமிதாவா? நான் என்ன சன்னி லியோனா? அதானே அர்த்தம். தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். என்ன வருது வாயில? வாந்தி வருதா? நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒரு சிஎம் பேசுற பேச்சா அதெல்லாம் கருமோ. நீங்க என்ன சொன்னீங்க? வந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து என்னமோ ஒரு மேனிஃபெஸ்டோ, கேவலமான மேனிஃபெஸ்டோ விட்டீங்க. அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிறதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நல்லா வரும் உங்களுக்கு வாயில. ஆணவத்தில் ஆடாதரா. ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். விவசாயிகள்லாம் அங்கங்க போராடிட்டு இருக்காங்க. மேகதாதுல அணை கட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க. அவங்க அதை திறந்து வாயை தரங்கன்னா அங்க உங்களுக்கு வாயிலிருந்து எதுவும் வரல. ஊமையா? மௌன விரதமா? அது வந்து ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்
காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதலன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 ஆண்டுகள் நின்னு பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா எப்பம்மா மக்களுக்காக டாஸ்மாக் கடையே இழுத்து முடிக்க. டாஸ்மாகே மொத்தமா 3 நம்பர் சொல்லிட்டு இருக்காப்ல. 3 717 கடை, அதுலயும் பல கடை திறந்திருக்கு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. என்ன உண்மை சொன்னா எரியுதா? ஒரு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதா? காவல்துறையே தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற விஜய் அவர்கள் நினைத்தா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியுமா முடியாதா? நல்ல கருப்பா தான் இருக்கும். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? ஒரு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க? தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்காக திமுக திமுக திமுகன்னு சும்மா பைத்தியம் பிடிக்காத குறைய கத்தி கத்தி முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவனுக்கு தான் மண்டல அடிபட்டு மரக்கணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டாரு. இவெல்லாம் யூத்தாடா சூ. ஆட்சி பண்ண துப்பு இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு ஆட்சி பண்ண துப்பு இல்லைன்னா அதுக்கு நீங்க தான்டா காரணம், எதிர்கட்சிக்காரன் இல்லடா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அதுல விஜய் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்ப விஜய் அண்ணா நீங்க தான் சிஎம், நீங்க தான் ஆளும் கட்சி. ஆனா இங்கேயும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின மாதிரியே திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. ஸ்கிரிப்ட கொஞ்சம் மாத்தி எழுத சொல்லுங்க. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுனால யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். என்னை பத்தி பேசுறவங்கள என் மக்கள் பாத்துறோன்னு என் மக்களே சொல்லிட்டான். எந்த மக்கள் சொன்னா? எப்ப சொன்னாங்க? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. தூர்ந்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, பெரம்பூரா இருக்கட்டும் திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி, அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. மாற்றம் மாற்றம் அப்படின்னு திருச்சி மக்கள் நம்பியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே திருச்சியில் இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாற்றம் தெரியுமில்ல? பஸ் ரூட் மாற்றம். நாங்க ஓட்டு போடுறதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்டாங்கிறான். அவன் கொந்தளிக்கிறான். இதுதான் மாற்றமா? எந்த நேரத்துல எப்ப வராரு மாண்பு முதலமைச்சர் என்பது எல்லாமே விவரமா உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பது தெரிவிச்சு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு செல்லன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து குற்றச்சாட்டாங்க சார். 300 வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டாரு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எதுக்கு சொல்றாங்களே சார்? ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டை போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். சரி, வண்டியில ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.
சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.